நான் சாப்பாடு விஷயத்துல வெட்கப்படுறதில்ல. அதனால என்ன, இது உங்க வீடு மாதிரி. நிறைய சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம். சாப்பிடுங்க. ஆஹா ரைடு போடு. லலிதா, லட்டு எடுத்து வைமா. என்ன ஒண்ணு ரெண்டு வைக்கிற? நிறைய போடு. நிறைய போடலாம். தம்பி, மழை சாப்பிடுங்க. உங்களுக்கு மாடியில ரூம் தயார் பண்ணிருக்கு, போய் ஓய்வு எடுத்துக்கீங்க. தூக்கம் வரும். இந்தாங்க, கையால் இருக்கீங்க. முள்ள முள்ள ரொம்ப நல்லா இருக்கு. என்ன வரவேற்பு, என்ன உபச்சாரம், என்ன சாப்பாடு. ஆமாமா, இது உண்மையாவே அன்பு இல்லதான். அதனால்தான் இங்க லட்சுமி தாண்டவம் ஆடலாம். ஆஹா, என்ன நைசா இருக்கு. ஆஹா, தொட்டில் மாதிரி துருத்திட்டு போடுற. ஆஹா, உங்க மாதிரி மேலையும் கீழே போயிட்டு வருது. ஆமா, அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரியா பாக்குற. இந்த ஐயா அம்மா வேடம்னா மாப்பிள்ளை 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 அப்படிங்கிறாங்க. ஒருவேளை உண்மையாவே மாப்பிள்ளை ஆகிடுவாங்களோ? செய்தாலும் செய்வாங்கப்பா. பணக்காரங்க யார் வேண்டாம். என்னங்க என்னங்க, என்னது மாட்டு கொட்டைகளை வந்து அந்த அதிசயத்தை பாருங்களேன். மாட்டு கொட்டாயில என்ன அதிசயம்? பழையபடி ஏசுநாதர் பிறந்துட்டாரா? வாங்க சீக்கிரம். மொள்ள மொள்ள. அங்க பாருங்க. எழுத்து இங்கிலீஷ் படிச்சுட்டாலே அதாவது அந்தஸ்து கௌரவம்னு ஆட்டம் போடுது. பட்டப்படிப்பு படிச்சுட்டு கொஞ்சம் கூட பகட்டு இல்லாம தம்பி மாட்டு வேலை பாக்குதே, இதுக்கு என்ன சொல்றது? நீங்களும் இருக்கீங்களே, இந்த 20 வருஷத்துல ஒரு நாளாவது மாட்டுக்கு தீனி போட்டிருக்கீங்களா? அடி பாவி, 20 வருஷமா உனக்கு தீனி போடுறமே. சும்மா இருங்க. ஐயோ, அங்க பாருங்களேன். பலே பய பாயிண்ட புடிச்சிட்டா. இதென்ன கோட்டை? பாயிண்டா பாயிண்ட். அதாவது மாட்டை உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மாட்டை கவனிச்சா சீக்கிரம் உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் பய பிளான் போட்டு வேலை செய்யறான். என்னப்பா நீங்க கூட கேலி பண்றீங்க? அது இல்லம்மா. போய் தம்பிக்கு உதவியா கூட மாட வேலை செய்ய. என்னம்மா இது, வைக்கீலே வைக்கல அள்ளும் போது நீ என்ன இதெல்லாம் எல்லாம் கத்துக்கோ.
ராஜாவின் பார்வை ராணியின் ஐயா, பக்கம். சும்மா இருங்க. தம்பிக்கு சங்கீதம் தெரியும், ஓடிட்டு போகுது. வாங்க. இந்த பாட்டு கூட தெரியுமா? சரி வாங்க. இருட்டு ஐயா. இப்பதானே நீ அழகா இருக்க. அது நேற்றுக்காதான் மாட்டை பார்த்து பயந்து அழகுன, இன்னைக்கு தைரியம் வந்துட்டியே. அதான் காப்பாத்துறதுக்கு நீங்க இருக்கீங்களே. எப்பவுமே நான் பக்கத்துல இருக்க முடியுமா? ஏன் இருக்க கூடாதா? அப்பா உங்களுக்கு கூட மாட உதவி செய்ய சொன்னாரு. எனக்கும் பால் கறக்க கத்து கொடுக்குறீங்களா? இந்த 2 விரல மடக்கி அப்படி பிடிச்சி இங்கே வா வா அப்படித்தான். நகம் படிச்சுன்னா உதைக்கும். அப்படி பாரு படிச்சா பாரு பிடிச்சா அதுதான். அப்படி அப்படி அப்படித்தான். லலிதா, என்ன தூங்குற? இந்தாமா பாலை வாங்காம போன அப்படி. செலவுக்கு வச்சுக்க. சரிங்க. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு இருக்கு. ஐயோ மண்ணாங்கட்டி இருக்கு. பெட்டிக்குள்ள ரிக்கார்ட்ஸ் இருக்கு. ஆமா ஆமா ரிக்கார்ட்ஸ் தான் இருக்கு. அப்படி சொல்லு. சரிங்க. பெரிய மனுஷன் மாதிரி டிப் டாப்பா போய் ஏறி உட்காந்து. ஓகே. வணக்கம் சார். நீங்க நான் வக்கீல் சட்டாவை பார்க்க வந்திருக்கேன். அவர் தான் என்ன நினைச்சாருங்க. பெட்டியை கொடுங்க. கார் கொண்டாந்துருக்கேன். அப்படியா? அதே எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க, நீ போடா பரதேஷ் எப்படி இருக்கு பாருங்க. வாங்க வாங்க போ. அதான் அம்மா சொன்னா சொன்னாங்க. காவேரி என்ன செய்யற? இல்லைங்க, கடியாரம் அது அழுக்கா இருந்துச்சு, தொடச்சேன். என் அனுமதி இல்லாம யாரும் இங்க வரக்கூடாது தெரியுமில்ல? நான் புது வேலைக்காரிங்க, எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க போ. உட்காரு, நான் முதலாளியை கூட்டு வந்துடுறேன். உட்காரு. முதலாளி முதலாளி. என்னடா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு சரக்கு அனுப்ப போயிருந்தல, அந்த சர்ச்சையெல்லாம் மாட்டுக்காரனா கண்டுபிடிச்சேன். எங்க எங்க இருக்கிறான்? கீழே உட்கார வச்சிருக்கேன். ஆளு அடையாளம் தெரியக்கூடாதுன்னு கோட்டு சூட்டு போட்டு வந்திருக்கான். வா போய் பா.
அவன் வக்கீல் வீட்டுக்கு போகணும்னு சொல்றான் முதலாளி. வேண்டாம், டாக்டர் வீட்டுக்கு அனுப்பு. குடுக்கிற உத எடுக்கிற ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் ஞாபகத்தில் இருக்கணும். சரி முதலாளி. ஏன் மிஸ்டர், இது வக்கீல் வீடு மாதிரி இல்லையே. ஓ, வக்கீல் வீட்டுக்கு தான் போகணுமா? ஏய், என்ன முறைக்கிற? இது வக்கீல் வீடு அல்ல, முதலாளி நாகலிங்க வீடு. ஆமா, அதுக்காக என்னையா அடிக்கணும்? இனிமே பேச மாட்டேன், தப்புதான். வணக்கம். வாங்க வாங்க. என்ன இப்படி அலங்கோலமா வந்திருக்கிறீங்க? ஆமா, உங்களுக்கு அந்த நாகலிங்கத்துக்கு ஏதாவது தகராறா? ஏன், என்ன நடந்தது? உங்க பேரை சொன்னேன், அவ்வளவுதான். நாகலிங்கத்தோட வீட்டுக்கு கூட்டு போய் ஆளை வச்சு அடிச்சு நோய்க்கிட்டாங்க. அடிச்சிட்டாங்களா? என்னது, நம்ம மாப்பிள்ளை அடிச்சிட்டாங்களா? என்னங்க, முதல்ல அந்த நாகலிங்கத்து பேர்ல ஒரு கேஸ போடுங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? கேஸ் போடணும்னா சாட்சி வேணுமே. ஆமா, சாட்சி சாட்சி சாட்சி. சாட்சி இல்லாம உங்களால கேஸ் நடத்த முடியாதா? அப்போ நல்ல வக்கீலா பார்த்து இந்த கேஸ கொடுங்க. ஏன் தம்பி, நீங்களும் வக்கீல் தானே? நீங்களும் இந்த கேஸ நடத்துங்க, நானே சாட்சி சொல்றேன். இங்க சொல்லுவா, கோர்ட்ல சொல்லணுமே. ஆமா சொல்லணுமே. ஏன் தம்பி, முடியாதா? ஏன் முடியாது? முடியும். மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ள. இந்த ஆளு நினைச்சுதான் என்ன மாப்பிள்ளைங்கிறாங்களா? மாப்பிள்ள உட்காருங்க. அடி பலமா விழுந்திருக்கு போல இருக்க. ஐயோ, முதல்ல வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கணுங்க. அதான் வேணாங்க. நீங்க சும்மா இருங்க தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. லலிதா, லலிதா. மாப்பிள்ள, மேல உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க.
ஏன் ரூமா? உங்க ரூம். ஆமா போங்க. போங்க போங்க போங்க. நல்ல ரெஸ்ட் எடுங்க. என்ன அது ரூமுக்கு போங்கன்னா என்ன ஏது எங்கன்றாரு? தலையில அடிபட்டதுல மூளைகளை குழம்பி போச்சா? கும்பிடுறியா? ஆழ்பாணி என்ன போலவே இருக்கியே, வேலைங்க மாட்டுக்கார வேலை. ஆட்டுக்காரனா இங்க எப்படி வந்த? அதை ஏன் சாப்பிட்டு கேட்குறீங்க? ஒரு வழக்கு சம்பந்தமா இந்த வக்கீல் ஐயாவை பார்க்க வந்தேன். அந்த ஐயாவும் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு பழைய நிறைய சோத்தையும் போட்டு சுகமா படுத்து தூங்கி இந்த அறையும் கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ண உண்மை என்ன பேசவே விடலையே. அவங்க ஏன் என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்கன்னு இப்பதான் சார் எனக்கு புரியுது. சார் வக்கீல் மகளை கட்டிக்க போற மாப்பிள்ளை நீங்க தானே? வக்கீல் மகளா? ஆமாங்க, பேர் லலிதா. என்ன அழகு போங்க. அது என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு போங்க சார். வெக்கமா சார், சும்மா சொல்லப்பா. என்னமோ சொல்லு. நோ டவுட், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. லலிதா ஒன்னத்தான் காதலிக்கிறான். ஐயோ அதெல்லாம் பாவங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் சார் வேடா இல்ல, நான் லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட இங்க வரல. நம்ம சட்டநாதர் பெரிய வக்கீலாச்சா, அவர்கிட்ட ஜூனியரா வேலை செய்யறதுக்காக வந்தேன். ஆமா, இந்த பால் வேறா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு உங்ககிட்ட மனசை பறி கொடுத்துட்டா. அவ உன்னை கல்யாணம் செய்து கொள்றதான் நியாயம். அது எவ்வளவு படிச்சிருக்கு? நான் படிச்சாதவன் சார். உங்ககிட்ட படிப்பு இல்லைனாலும் பண்பு இருக்கு, நேர்மை இருக்கு. அது போதாது வேலா, நான் சொல்றத கேளு. நீ எங்கேயும் போகக்கூடாது. இனிமே என் கூடயே தான் இருக்கணும். அது எப்படி சார்? நம்ம 2 பேரும் ஒரே சமயத்துல அவங்க கண்ணில் பட்டுட்டா ஆபத்து இல்ல? கண்ணில் படாம கரெக்டா நடந்துக்குவோம். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன சார் அது? இது வரைக்கும் நீ தான் அவங்க கிட்ட பழகிருக்க. அவங்க என்ன கேட்பாங்கிறது உனக்கு தான் தெரியும் இல்லையா? அதனால என் ட்ரெஸ் நீ போட்டுக்கிட்டு கட்டிலுக்கு மேல படுத்துக்க, உன் ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டு கட்டிலுக்கு அடியில படுத்துக்கிறேன். சீக்கிரமா கையா கட்டு. சீக்கிரமா உட்காந்து. என்னது? கொஞ்சம் பொறுத்துக்கங்க. என்ன இது? தாங்க மாட்டா சொல்ல. அவரை தான் கட்டில் தாங்குதே, நீ கூட இல்லைன்னா என்கிட்ட கூட. அப்பா ரொம்ப சூடா கொடுத்தா எப்படிப்பா பொறுத்துக்குவாரு? அப்ப வீக்கம் போவானாமா? அண்ணபூர்ணி, நீ தலையப்படி, நீ காலப்படி கொண்டாடு. நீங்க தான் காலை பிடிக்கணும், அதான் நியாயம். ஏன்? ஓஹோ, மாமனாருங்கிறதுக்காக சொல்றியா? அதுவும் சரிதான். கொண்டா கொண்டா. புடி புடி, நீ தலையப்படி. என்னம்மா இது? ஒத்தனை கொடுத்தா நீ அவர்கிட்ட கொடுத்துப்பேன். புத்தகம் கொடுக்குறீங்களா? இதை வேக வைக்கிறீங்களா? இதனால வேக வைக்க முடியாதே. கோச்சுக்காதீங்க மாப்பிள்ள, கோச்சுக்காதீங்க. எட்ட பிள்ளைய பெற்றவ ராமன் நினைச்சுக்கிட்டு லட்சுமணனை போட்டு அடிச்சான். அந்த கதையா இருக்கு. மாப்பிள்ள, இத சொன்ன உடனே எனக்கு ஒரு கேஸ் ஞாபகம் வருது. கேட்டா? ஆள் மாறாட்ட கேஸ். என்னது? வந்திருக்கு. ஒருத்தன் இன்னொருத்தன் மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்தி விட்டான். இந்த கேஸ எந்த செக்ஷன்ல போடுறது? இதுக்கு நானே பதில் சொல்லணுமா? அவருக்கு உடம்பு சரியில்லை. என்னப்பா இப்ப போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? கேட்டா என்ன? என்னமோ பிரமாதப்படுத்துங்களே. 420 செக்ஷன் படி கேஸ் போட வேண்டியதானே? வெரி குட். இது மாப்பிள்ள, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வேற கேட்க போறீங்களா? நம்ம வெள்ளை பசு ரொம்ப இழைச்சு போச்சு, அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கே, அதை வெற்றியோட வச்சு மாவு போல அப்படி அரைச்சி அரைப்படி தண்ணியில கரைச்சி கால்படி தண்ணியா சுண்ட காய்ச்சி அந்த கஷாயத்தை குடிச்சா ஆடு மாடா இழைச்ச பசு 7 நாள்ல
பெருக்கும் பாலும் படிப்படியா கிடக்கும். அடா 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 இவரு இல்ல மாப்பிள மாட்டை பத்தியும் சொல்றாரு கோட்டை பத்தியும் சொல்றாரு. ஐயோ ஐயோ கொஞ்சம் நான் ஒரு கேள்வி கேட்கறேன். மாப்பிள நில்லுங்கப்பா. இங்க என்ன வைத்தியம் பார்க்க வந்தோமா கேள்வி கேட்க வந்தோமா? தூங்குறாருப்பா. தொந்தரவு செய்யாம எல்லாரும் கீழே போலாம் வாங்க. அதுவும் சரிதான். மாப்பிள மாப்பிள ஓஹோ தூங்குறாரு. சாப்பாடு கஞ்சியா ரொட்டியான்னு கேட்கலான்னு பார்த்தேன். வாங்கப்பா. அதுவும் சரிதான். இதையும் சாப்பிடுவார். நல்ல மாப்பிள வா போவோம். எப்படி சமாளிச்ச மத்தியா? இப்படியே திறந்தோம் எல்லாம் ஓகே. உனக்கு மாட்டை பத்தி தெரியும், எனக்கு கோட்டை பத்தி தெரியும். பார்த்துக்கலாம்.